ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். போன வீடியோவில் நம்ம ஸ்லீவ்லெஸ் ஃப்ராகோட பாதி பார்ட் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஃப்ராகை பாட்டமும் டாப்பும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எல்லாமே பிக்னஸாக இருக்கங்காட்டி ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்காகத்தான் ரெண்டு பார்ட்ஸாக போடுறேன். நீங்கள் இதை கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதோட பாட்டமை கேதர் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு வந்துச்சு இல்லைங்களா பாட்டமில், அந்த 2 பீஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த 2 பீஸ்லேயும் கீழே வந்து 1 இன்ச் மடக்கி அடிக்கிறதுக்காக நம்ம இடம் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம இப்போ half இன்ச்சை மடக்கி ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே விட்டுருக்க இந்த 1 இன்ச்சை நம்ம எடுத்து மடக்கி அடிச்சுக்கலாம். கேதரிங் ஃப்ளீட்டை எப்படி வைக்கணுங்கிறத பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடக்கி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாட்டமோட கீழ் பக்கம். இதை வந்து மடக்கி அடித்து 2 கிளாத்தையுமே இந்த மாதிரி மடக்கி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு கிளாத்தையும் சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு. அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த கீழே வந்து உங்களுக்கு இன்னும் சன்னமாக வேணும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சன்னமாக வரும். அடுத்த கிளாத்தையும் நம்ம இதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த செகண்ட் கிளாத்தையும் இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு கீழே வந்து மடக்கி அடிச்சிடலாம். இல்லை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வரும். அதுக்காக தான் முன்னமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத்தாக எடுத்து மேல் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடலாம். அதாவது பாட்டமையும் டாப்பையும் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம்ல, அந்த 1/2 இன்ச்சில் ஒரு நேர் தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக நேராக அடிச்சுட்டே வாங்க. இந்த 1/2 இன்ச் தையலை நேராக போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 கிளாத்தையுமே இதே மாதிரி தனித்தனியாக வச்சு 2 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கங்காட்டி கரெக்டாக நேர் தையலாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச் தையல் போட்டாச்சு. இந்த 1/2 இன்ச் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க நூலை லைட்டாக எடுத்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நூலை நம்ம பிரித்து விடணும். ஓகேங்களா? இந்த ஓரத்தில் இருக்க நூலை மட்டும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். லைட்டாக கையில் இழுத்திங்கனாவே வந்துடும், பேக் ஸ்டிச் போடாதங்காட்டி. இல்லாட்டி நீங்கள் த்ரெட் ரிமூவர் வச்சு கூட இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விடுங்க. அந்த ஃபஸ்ட்டு தையலை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு நூல் மட்டும் மேலே வந்துடும். இந்த ஒத்த நூல் மேலே இருக்க நூலை மட்டும் கையில் இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மொல்லமாக இந்த துணியை வந்து சுருக்கி விடுங்க. இழுத்திங்கனாவே சுருங்கும் துணி. அப்போ சுருங்கும் போது லைட்டாக வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நூலை பிடிச்சி இழுத்து லைட்டாக இழுங்க. ரொம்ப டைட்டாக இழுத்திங்கனாக்கா நூல் வந்து போயிடும். இந்த மாதிரி மொல்லமாக இழுத்து உள்ள விடுங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக இழுத்து விடுங்க. இப்போ இழுத்துட்டு இந்த மாதிரி நான் இப்போ எப்படி இழுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இழுங்க. பொறுமையாக பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் வந்து போயிடும். இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி கேதர்ஸாக, அதாவது குட்டி ஃப்ளீட்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். நம்ம குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது கூட இந்த அளவுக்கு நீட்டாக வராது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுட்டு உள்பக்கமாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நூலை இழுத்து விடுங்க. உள்ளே நல்லா தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த நூலை இழுத்துட்டு மறுபடியும் உள்பக்கமாக எல்லா பக்கமும்
அந்த ஃப்ளீட்ஸ் வர மாதிரி இழுத்து விடுங்க. இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விடுங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் பொறுமையாக இது நான் இழுத்து விடுறது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன். ஸ்லோ பண்ணாமல் போட்டிருக்கேன். நிதானமாக பாருங்கள். உள்பக்கமாக நான் இழுத்து விட்டுட்டு தான் வெளியே இந்த நூலை பிடிச்சி மறுபடியும் இழுக்கிறேன் லைட்டாக. ஃபுல்லாகவே பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃப்ளீட்ஸ் வராது. அதே நேரத்தில் நூலும் வந்து போயிடும். அதனால் உள்பக்கம் இழுத்து இந்த மாதிரி நூலை பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது உள்ளே ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வந்துடும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக வரும். இந்த ஃப்ளீட்ஸை மொல்லமாக இழுத்து விட்டு உள்ள வரைக்கும் இதே மாதிரி இழுத்து விடுங்க. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து விடுங்க. அந்த கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வேணும். ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வர மாதிரி இழுத்து விட்டு கொண்டு வாங்க. அந்த சுருக்கம் வரணும். அதை வந்து நீட்டாக எடுத்து விடுங்க. அப்போ சுருக்கம் நல்லா நீட்டாக வரும். இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ வந்துடுச்சு. கொஞ்சம் அழகாக எல்லா பக்கம் ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி மேனேஜ் பண்ணி எடுத்து விடுங்க. உங்களுக்கு இது வரல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை இது வருது அப்படின்னா இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். ஃபுல்லுக்காக ஃப்ளீட் வந்துடுச்சு. இப்போ இந்த இதை நம்ம வந்து இந்த பாடியோட வேஸ்ட்டில் நம்மளுக்கு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுறதா இருந்தால் இழுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெளிப்பக்கமாக இழுத்து விடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இருக்குது பாருங்கள். இந்த பாடி பார்ட்டை வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு லைட்டாக வந்து இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அது கூட வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாடி பார்ட்டை நம்ம ஷோல்டர் தைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை விரித்து விட்டுட்டு ஒரு பக்கத்தில் தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பக்கத்துக்கு தான். இன்னொரு பக்கத்துக்கு மறுபடியும் இதே மாதிரி கேதரிங் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளீட்டை உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். அந்த நூல் வந்து அந்துரும். அதனால் பார்த்து இழுங்க. இப்போ இழுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வேஸ்ட்டோட அளவு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா விட்டுருங்க இழுக்கிறத. இப்போ பாருங்கள் ஃப்ளீட்ஸ் அழகாக வந்திருக்குது. இப்போ இதை நம்ம வந்து இந்த பாடி பார்ட்டோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் 2 பார்ட் இருக்குது. இதில் நம்ம ஒரு பார்ட்டுக்கு மட்டும்தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட கெட்ட பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்ல பக்கம் அடியில் இருக்கணும். அதே மாதிரி பாடி பார்ட்டோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்டோட கெட்ட பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து கெட்ட பக்கம். மேலேயும் கெட்ட பக்கம், அடியிலையும் கெட்ட பக்கம். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் கெட்ட பக்கம் தான் மேல் பக்கம். பாடி பார்ட்டோட அடிப்பக்கம் வந்து கெட்ட பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது மேலேயே நம்ம நல்லா வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். ஸ்டிச் பண்ணும் போது அரை இன்ச்சிலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரை இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஸோ அரை இன்ச்சிலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இயர் பேபிக்கு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் சின்னதாக தான் வரும் இது. இதுலேயே நம்ம நிறைய டிசைன்ஸ் வைக்கலாம். பவ் மாதிரி ஸ்டிச் பண்ணி அதை வந்து நடுவில் கூட வைக்கலாம் நம்ம பாடியோட மேல் பக்கத்தில். அதெல்லாம் நான் போக போக இன்னொரு கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து பிகினர்ஸ்க்கான ஸ்டிச்சிங். ஸோ இதை வந்து பிகினர்ஸ் மட்டும்தான் வந்து கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் எது எது இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது அப்படியே வந்து அந்த கேதர் வந்து நல்லா நீட்டாக வர மாதிரி ப்ளீட்ஸை எடுத்து விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும் போது மறுபடியும் இன்னொரு தையல் அப்போவே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இழுத்து விட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இதுக்கு வேஸ்ட்டோட அளவுக்கு பொருந்துற அளவுக்கு நம்ம இழுத்து விட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக.
ரெடிமேட் ஃப்ராக்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் அதிகமான இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு கிளாத்தையும் கேதரிங் எடுத்து பாருங்கள், நீட்டாக இருக்கும். ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக சுருக்கம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகான ஒரு ஃப்ளீட்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரியே கீழே வந்து ஃப்ளோரெல்லாம் வந்திருக்கும். அதாவது கீழே வந்து விரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு நேராக இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து கொடையாட்டம் விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கிளாத் அவ்வளோ விட்டுருக்கங்காட்டி தான் இந்த அளவுக்கு விரிஞ்சு வந்திருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே ரவுண்டாக விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ராகுக்கு இதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். இதே நல்ல மொத்தமான காட்டன் கிளாத்தில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு விரிஞ்சு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுருக்கமும் அழகாக தெரியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வந்து அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம இன்னொரு கிளாத்தையும் 1/2 இன்ச்சு தையல் போட்டுட்டு கேதரிங் எடுத்து விடணும். அதுக்காக நான் 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறேன். நீங்களும் இந்த 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு முதல்ல எப்படி நான் காமிச்சேனோ அதே மாதிரி ஒரு நூலை மேலே இருக்க நூலை மட்டும் பிடிச்சி இழுத்து அதை வந்து நீங்கள் கேதர் பண்ணுங்கள். அதாவது ப்ளீட்ஸ் வைங்க. இந்த நம்மளோட துணி வந்து எவ்வளோ அளவு அதிகமாக எடுக்கிறோமோ வெயிஸ்ட்டை விட அந்த அளவுக்கு ஃப்ளோரெல்லாம் வரும். கீழே ஃப்ளீட்ஸும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வரும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு நூலை எடுத்து விட்டு மேலே இருக்க நூலை மட்டும் நம்ம எடுத்து அதை நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஒத்த நூலை மட்டும் பிடிச்சி இழுங்க, 2 நூலையும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. இப்போ நம்ம இழுத்து விட்டுக்கலாம். முன்ன எப்படி இழுத்தமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக இழுத்து அப்புறம் கொண்டு வரணும். நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரியே நம்ம வெயிஸ்ட்டு பக்கத்தில் வச்சு பார்த்து அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமும் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நல்ல பக்கம் பாருங்கள் உள் பக்கமாக இருக்குது. நம்ம வச்சுருக்க மேல் இதை நம்ம பக்கத்தில் இருக்கிறது தெரியறது வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும். அதே மாதிரி அடியில் இருக்கிற அந்த பாடியோட பார்ட்டும் கெட்ட பக்கம் கீழே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதை 2 ஸ்டிச்சு போன தடவை போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ போடுற எல்லாத்துக்குமே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் 1/2 இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னாக்கா நம்ம 1/2 இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ நம்ம 1/2 இன்ச்சில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ½ இன்ச்சில் நல்லா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2வது ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. அது மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெயிஸ்ட்டோட அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள். எந்த ஒரு அதிகமான துணியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விரித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டான ஒரு கவுன் வந்து ஃப்ராக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இது குழந்தைங்க வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக உள் பக்கமாக திருப்பிக்கலாம். அதாவது கெட்ட பக்கத்தில் வச்சு சைடில் ஒரு 1 இன்ச்சிலேருந்து ½ இன்ச் வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாடிக்கு வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம்னா 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு கீழே அடிக்கும் போது ½ இன்ச்சில் மட்டும் தையல் போடுங்க போதும். கீழே வந்து பாட்டம் அடிக்கும் போது ½ இன்ச்சில் சைடில் அடிச்சிங்கனாவே போதும். அதிகமாக விட வேணாம். அதிகமாக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மேலே நம்ம 1 இன்ச் விட்டுருக்கங்காட்டி 1 இன்ச்சுக்கே தையல் போட்டுட்டு கீழே ½ இன்ச் மட்டும் சைடில் பிடிச்சி அடிங்க. அதே மாதிரியே இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டு ½ இன்ச்சுக்கு வந்து கீழே தையல் போட்டுக்கலாம். கீழே அந்த ப்ராடாக வருது பாருங்கள், எவ்வளோ அகலமாக அழகாக விரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் ஃப்ராகு. இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே நம்ம வந்து ஏற்றி தத்தி இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள், ஒரே அளவாக இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக குறிச்சிருக்கங்காட்டி இதையுமே நான் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்லீவ்லெஸ் ஃப்ராகாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அதெல்லாமே வரும். நீங்கள் அதை பாருங்கள்.
இப்போதைக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக நீங்கள் எப்படி ஒரு ஃப்ராகை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. பின்னாடி வந்து ஒரே ஒரு ஹூக் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.